தமிழ் சினிமாவை காப்பாற்றுவாரா சூர்யா? என்னடா இது தமிழ் சினிமாவுக்கு வந்த சோதனை. இந்த வருஷம் எதிர்பார்த்த ஒரு பெரிய படம் கூட பெருசா செல்ஃப் எடுக்கல. மகாராஜா, கருடன் போல 1-2 தான் ஹிட் ஆச்சு. பெரிய பட்ஜெட், பெரிய டைரக்டர், பெரிய ஆக்டர், பெரிய மேக்கிங்னு வந்த இந்தியன் 2. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமளை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. பெரிய மொக்கைன்னு எல்லாரும் தோச்சி தொங்க விட்டு கிளிப் மாட்டி விட்டு போயிட்டாங்க. இந்த சோதனையான காலகட்டத்தில் அடுத்து பெருசாக எதிர்பார்க்குற முக்கியமான படங்கள்னு சொல்லணும்னா கங்குவா அண்ட் தங்கலான். கங்குவா மேக்கிங்கில் மிரட்டி இருந்ததை அதோட டீசர்லேயே பார்த்தோம். கங்குவாவுக்கு அடுத்து சூர்யா அவர்கள் கார்த்திக் சுப்ராஜோட படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போதைக்கு சூர்யா 44ன்னு டெம்பரரியாக டைட்டில் வச்சிருக்காங்க. சூர்யா இன்னைக்கு அவரோட 49வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அதை ஒட்டி கங்குவா டீம் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஃபயர் சாங். ஆதி நெருப்பே ஆராத நெருப்பேன்னு பாட்டு கேட்க சூப்பராக இருந்தது. அதே போல கார்த்திக் சுப்ராஜ் படமான சூர்யா 44ஓட சின்னதாக ஒரு டீசர் விட்டுருந்தாங்க. அட்டகாசமான மேக்கிங்கோட இருந்தது. சூர்யா ஒரு கேங்ஸ்டராக வராரு. ஸ்டைலிஷாக ஒரு லாங் ஷாட்டில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் நடந்து வந்து கன் எடுத்து சுடுற மாதிரியான ஒரு சிம்பிள் டீசர் விட்டுருந்தாங்க. மேக்கிங் அருமையாக இருந்தது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இளையராஜாவே பயங்கரமாக பாராட்டின ஒரு படம், வெற்றிமாறனை பார்க்க சொல்லி வற்புறுத்தின ஒரு படம். அந்த படம் ஜாமா. ரீசெண்டாக ட்ரைலர் விட்டுருந்தாங்க. ரொம்பவும் வித்தியாசமாக எடுக்கப்பட்டிருக்க படம். ஒரு தெருக்கூத்து கலைஞனோட வாழ்க்கையை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. ட்ரைலர் பார்க்க ரொம்பவும் எங்கேஜிங்காக இருந்தது. இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா. மியூசிக் பண்ணி முடித்ததும் இந்த படத்தை பார்க்க சொல்லி வெற்றிமாறனை கேட்டிருக்காரு. அவருக்கு இந்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்ததாகவும் புது டைரக்டர் படத்தை ரொம்ப நல்லா எடுத்திருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. படத்தோட ட்ரைலர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்களும் பாருங்க. படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். விஜய் சேதுபதிக்கு காத்திருக்கும் அடுத்த வெற்றி. வெற்றிமாறனோட விடுதலை பார்ட் 1 எல்லாரையும் பாதித்த வெற்றிகரமான படம். படம் அவ்வளோ ஹார்ட் ஈட்டிங்காக இருக்கும். அதில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் வாத்தியார் கேரக்டர். யார் இவர், எதுக்காக இவரை பிடிக்க இவ்வளோ கொடுமைகள் நடக்குதுன்னு ஒரு பெரிய கியூரியாசிட்டியை கிளப்பின படம். அந்த கியூரியாசிட்டியை ஓப்பனாக விட்டுருப்பாங்க. அதுக்கான பதில் பார்ட் 2ல் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ விடுதலை 2ஓட போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2லையுமே விஜய் சேதுபதி தான் இருக்காரு. அந்த கேரக்டருக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் போல. விஜய் சேதுபதிக்கு மகாராஜாக்கு அப்புறம் அடுத்த பெரிய வெற்றி விடுதலை 2ஆ இருக்கலாம் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. நாமும் வெற்றி அடைய எதிர்பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.